ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மாடு படுத்துருக்குன்னு சொல்லிட்டு. எப்படியும் ஒரு 4, 5 மாடு படுத்துருக்கு, 2 கன்றுக்குட்டி படுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா, பாதி ஊரில் இப்படி தான் மாட்டை அவங்க பாட்டுக்கு அவுத்து விட்டுட்டு வீட்டுக்காரங்க எங்கே போகிறாங்கன்னே தெரில. அது பாட்டுக்கு ரோட்டில் அலைஞ்சிட்ருக்கு. எங்களால் நிம்மதியாக நடு ரோட்டில் வர முடில. எங்களால் நைட்டு எங்கேருந்து வருதுன்னு கூட தெரில, ஆனால் வந்துடுது. ஆனால் மாட்டு மேலே கையை வச்சா மட்டும் எங்கேருந்து தான் வீட்டுக்காரங்க வராங்கன்னு தெரில, உடனே வந்துடுறாங்க. பாதி ஊரில் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. உங்கள் ஊர்லேயும் இப்படி நடந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர் ஊரில் இப்படி மாடு நடு ரோட்டில் அலைஞ்சிட்ருக்குன்னு பார்க்கும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது இங்கே ஒரு 2 மாடு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 மாடு படுத்துருக்கு. அவ்வளோதான். அங்கே ஒரு 2 மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த தூரத்தில் ஒரு மாடு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ அவங்க பாட்டுக்கு அவுத்து விட்றாங்க ரோட்டில். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ கைஸ், பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.